இந்த பதிவையும் நம்ம எது குறித்து பேசுகிறோன்னு சொல்கிறத நாமே சொல்கிறத விட நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான். சின்ன பையன் தான், சில்லற பையன் தான், வயசு கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் சில்லற பையலாதேவன் இருப்பான். அவன் சொல்கிறான் கேளுங்களேன். கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் வந்துட்டு கிழக்கு மாகாணங்கள்ல தேநீர் கடை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தமிழர்களாக உங்களால் பார்க்க முடியும் பொழுது தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா? இப்போ இந்த சில்லற பையன் பேசுகிறத கேட்கும்போது நமக்கு எல்லாம் என்ன தோணும்? ஜென்ரலாக நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நியாயம் தானே தம்பி. இந்த இது இருக்குல்ல, அது வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, பஞ்சாயத்து சீன் ஒன்று. அந்த பஞ்சாயத்து சீனில் வர மாதிரி, என்னப்பா நம்ம சில்லற பையன் பேசுகிறது சரிதானே, வாஸ்தவம் தானேப்பா, நல்லா தானே பேசுகிறான் அந்த சில்லற. அப்போது இந்த தம்பி பேசுகிற மாதிரியே பேசுகிறது சரிதான்னு ஒத்துக்கிட்டு நம்ம தீர்ப்பு கொடுத்துடலாமா? சரிதானப்பா, எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த மைனர் குஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி கதை இது. அந்த பொண்ணை கெடுத்தது நீ தானப்பா, அப்போ நீயே கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி. இவன் சொல்கிறத மேம்போக்காக கேட்கும்போது நியாயம் தானே, வாஸ்தவம் தானே அப்படின்னு தோணும். கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களை தமிழர்கள்னு தானே அடையாளப்படுத்துறீங்க. அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற தெலுங்குகளை தெலுங்குன்னு சொல்லிட்டா நாங்கள் மட்டும் என்ன அதே தான் சொல்லிக்கிறோம். சீமானோட மனைவி தெலுங்குனாலும் தெலுங்குன்னு சொல்லிக்க உன்னை யார் வேணான்னா, சீமான் வந்து மலையாளம் தான்னா மலையாளி நீ சொல்லிக்க உன்னை யார் வேணான்னா, அப்படி நீ சொல்லிக்க உன்னை நாங்கள் யாரும் எதுவும் வேணான்னு சொல்லலை. யதார்த்தத்தில் என்ன அப்படின்னா, இங்கே தெலுங்கர்களை தெலுங்கு அவங்க தெலுங்குன்னு சொல்லிக்கிறதையோ, அவங்களே அவங்கள தெலுங்கர்னு அடையாளப்படுத்திக்கிறதையோ, அங்கே இருக்கிற தமிழர்களை தமிழர்கள்னு சொல்லிக்கிறதையோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் அதில் விமர்சனமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், இங்கே தமிழ்நாட்டில் ஒருவேளை தெலுங்கர்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்திக்க அச்சம் ஏற்படுது, அச்சுறுத்தல் ஏற்படுது, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா தான் அதை நம்ம கேள்வியே எழுப்பணும். அதுதான் மிக ஆபத்தான சூழல். அவங்க இங்கே ஏற்கனவே இந்த இந்த தமிழ்நாடு வந்து சென்னை ராஜஸ்தானமாக இருந்துச்சு. இங்கே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. மொழி வழி வாரியமாக மாநிலமாக பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது தமிழ்நாடாக மாற்றப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது இயல்பாகவே இங்கே எல்லா மொழி பேசுகிற மக்களும் கலந்து இருக்காங்க. அப்போ அந்த மொழி பேசுகிற மக்கள் தாங்க இந்த மொழியை சார்ந்தவங்க தான், தாங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான், அதை அப்படின்னு அவங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறதுல இங்கே நெருக்கடி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு மனிதத்தன்மையோ ஒரு சுதந்திரமான சூழலோ இல்லை, அரசியல் சூழல் இங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா இங்கே எல்லா சூழலும் சரியாக தான் இருக்குது, இயல்பாக தான் இருக்குது அப்படின்னு பொருள். அப்படியா நம்ம பார்க்கும்போது இங்கே தெலுங்கர்கள் தங்களை தெலுங்கர்னு அடையாளப்படுத்திக்கிறதோ இல்லை இந்த சில்லறப்பையை வந்து அவங்க தெலுங்கர்கள் தான் சொல்கிறதுலையோ பிரச்சனை கிடையாது. மாறா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறான், அங்கே இருக்கிற தமிழர்களே தமிழர்கள் தானே அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துறீங்களா, அதனால தான் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்துகிறோம். அடையாளம் தான் படுத்துகிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டாள் நாகராஜன் ஒரு ஜோக்கர் இருக்கான். அதே போல் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தமிழர்கள் நாம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது. தமிழர்கள் கன்னடர்களோ, தமிழர்கள் தெலுங்கர்களோ, தமிழர்கள் மலையாளிகளோ எல்லாம் இது ஒரு நாம் வந்து ஒரு தாய்மொழியிலிருந்து பிரிந்தவர்கள் தான், இல்லை ஒரே இனம் தான், திராவிடர்கள் தான், நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் அப்படின்னு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்னு மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு கும்பலை உருவாக்கி, இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் வந்து இந்த மாதிரியான ஒரு தனி கும்பலை உருவாக்கி அங்கே இனவெறியை பேசிக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியா பல ஆண்டுகளா, பல தசாப்தங்களா. அதுதான் அங்கே வாட்டாள் நாகராஜுங்கிற ஜோக்கரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கன்னடர்களுக்கு தூய கன்னடிகா பேசுறது. இங்கே எப்படி நாங்கள் தூய தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், நாம் தமிழர் அப்படின்னு ஜோக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தமிழனுக்காக வந்து நிற்கிற எல்லா தமிழன் தான். இனப்படுகொலையை ஆதரித்து இங்கே எத்தனையோ தெலுங்கர்கள் பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர் சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம், அது போனால் போயிட்டே இருக்கும். அப்படி இந்த மாதிரி நம்ம தேசிய இனங்களுக்குள்ள ஒற்றுமை நிகழ்ந்துடக்கூடாதுன்னு பிரிவினைவாதம் பேசக்கூடிய, இனவெறி பேசக்கூடிய நபர்களை, கூட்டத்தை, கும்பலை மற்ற மாநிலங்களில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக உருவாக்கி செயல்படுத்தி காட்டிருச்சு பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல். ஆனால் நீண்ட காலமாக தமிழ்நாடு அவங்களுக்கு சவாலாகவே இருந்துச்சு. அதுக்காக தான் பாப்பா விட்டு கடபாரிய சீமானோட வாயில் ஒரே சொருவி அவனை களத்தில் இறக்கி விட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஆமாம் அவன் தான் என் வாயில் கடப்பாறையை சொருவி இருக்கான், அவனோட கடப்பாறையை தூக்கிட்டு வந்து தான் நாங்கள் இங்கே அரசியல் பண்ண போகிறோன்னு அந்த தெருப்புரிக்கே ஒத்துக்கிறான். அவனே ஒத்துக்கிட்டு தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதைத்தான் அங்கே ஒரு வாட்டாள் நாகராஜ் மாதிரி இங்கே ஒரு பொம்பளை பொறுக்கி இன துரோகி உருவாகியிருக்கான் இல்லை, உருவாக்கப்பட்டான் அப்படின்னு தான் எதிர்த்து பேசுகிறோம். தெலுங்கு எதிர்ப்பு பேசாத, இன எதிர்ப்பு பேசாத, இன வெறுப்பு பேசாத அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆதிக்க எதிர்ப்பு எங்கேயாவது இருந்தால் நீ பேசலாம். ஆதிக்கம்னா என்ன? ஈழத்தில் நடக்கிறது ஆதிக்கம். சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கம், அதுதான் ஆதிக்கம்.
இங்க இந்தியாக்குள்ள டெல்லி ஆதிக்கம் செலுத்துதில்ல தமிழ்நாட்டுக்குள்ள, மிரட்டுறான்ல ஓப்பனா. நீ சமக்கிர சிக்ஷா நிதிய நீ என்னோட கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் தருவேன்னு சொல்றான்ல. அதுதான்டா ஆதிக்கம். ஆதிக்கத்துக்கும் இங்க பல இனக்குழுக்கள் சேர்ந்து வாழ்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறி சில்றப்பைய இவன் பல் மருத்துவம் வேற படிச்சிருக்கான் இந்த பன்னாடை. இப்படிதான் இவனுங்களோட அறிவு இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஃப்ளோல கேட்கும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்கலாம் பயங்கரமா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவானுங்க. டொன் டொன் டொடன் டொன் டொடன் அப்படின்னு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி எல்லாம் மியூசிக் போடுவானுங்க. மியூசிக்ல நீங்க புல்லரிச்சு போயிட்டு இருப்பீங்க. அவன் சொல்ற மேட்டர்ல இல்ல. அது உங்களுக்கே தெரியாது. இப்படி இந்த தெருப்பொறிக்கு கும்பல் வித்த காட்டுவான். மோடி மஸ்தானோட வித்தையே இங்க சீமான் மஸ்தான் வித்தையா காட்டிக்கிட்டு இருப்பான். அதுல நாம வீழ்ந்துடக்கூடாது. இங்க பல்வேறு இனக்குழுக்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதில் எப்பவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆதிக்கம் செலுத்துவதில் தான் நாம பிரச்சனை. அந்த ஆதிக்கம் செலுத்துது, இந்தி திணிக்கப்படுது, இந்த வட இந்திய கலாச்சாரம் பண்பாடும் ஏன் மொழி தமிழ் மொழிக்காரங்கிட்ட திணிக்கப்படுது. அவன் உணவு ஒரே நாடுங்கிறான், ஒரே ரேஷன் கார்டுங்கிறான், அங்க உள்ள கோதுமை எடுத்துட்டு வந்து இங்க திணிக்க பார்க்கறான். இப்படின்னு மொழி வழியில அவன் கலாச்சாரத்தை என் மீது திணிக்க பார்க்கறான். அதன் பொருட்டு அதுக்கு திருப்பி அடிக்கிற ஒரு யுக்தி தான் இந்தி திணிப்பு. அவன் மொழி திணிப்பதன் மூலமா என் மொழியை அழிக்க பார்க்கறான். அதுக்கான ரிட்டாலியேஷன் தான் இந்தி திணிப்பு போர். இங்க தமிழ்நாட்டுல போர். வைகோ பாடினார் இல்ல நாடாளுமன்றத்துல, எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணங்கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் அப்படின்னு பாடினார்ல. எங்களோட போர் முரசு அந்த பாடல் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒலிச்சாருல்ல. யாருக்கு சொல்லி தரீங்க? நான் எனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, எனக்கே நீங்க ரூல்ஸை சொல்லி தரீங்களான்னு வைகோ சொன்னார்ல. அதுதான் அதுதான் தமிழ்நாட்டோட இயல்பு. ஆதிக்கத்தை எதிர்ப்பது தான் தமிழனின் இயல்பே ஒழிய இனக்குழுக்கள் சேர்ந்து வாழ்வதை எதிர்ப்பது கிடையாது. எவ்வளவு நேக்கா அங்க தமிழன்னு நீ சொல்றல, அதனால தான் நாங்க இங்க தெலுங்கு வெறுப்பு பேசுறோம்னு அதை நியாயப்படுத்துறோம். அங்க தமிழனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் தப்பு தான். தமிழன்ற முறையில வாட்டாள் நாகராஜ் போன்ற ஜோக்கர் கும்பல், சங் பரிவார கும்பல் கிட்ட இருந்து எலும்பு துண்டு வாங்கிட்டு தமிழனுக்கு எதிராக செயல்படும் போது காவிரி உரிமை பிரச்சனையில தாக்குதல் நடத்துது யாரு? தமிழனை அடிச்சது யாரு? சங் பரிவார கும்பல், இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் தான் இறங்கி தமிழன் மீது நடத்தப்பட்ட அத்தனை தாக்குதலும் சங் பரிவார கும்பல்களால் நிகழ்த்தப்பட்டது தான். திருமுருகன் காந்தி அங்க கள ஆய்வு பண்ணி அதை அறிவிச்சிருக்காரு. அவர் பேசினதை போய் கேட்டுவாங்க. ஆக ஒரு இனம் இன்னொரு இனத்தை வெறுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்தி திணிப்புலையும் நம்ம என்ன சொல்லுவோம், இந்திக்காரங்க மீது நமக்கு கோபம் கிடையாது. இந்தி மொழியின் மீது கூட நம்ம ஏன் இந்தி ஒழிகங்கிறோம், ஏன் இந்தி எதிர்க்கிறோங்கிறோம்? இந்தி திணிக்கப்படுவதால் இந்தி ஒழிகங்கிறோம். என் மீது நீ ஒரு விஷயத்தை திரிக்கிற, அதை எதிர்த்து ரிட்டாலியேஷன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதை எதிர்க்க வேண்டியது அதை எதிர்த்து முழக்கமிடுறது அதுதான் எங்களோட உரிமை, போர்க்குரல் அது. அதனால தான் கட்டாய இந்தியை வெட்டி புதைக்க மாட்டோம் நாங்க. கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம், கன்னம் கிளிபட நேரும். அதை தான் நாங்கள் தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லுது. ஆனா இந்த சில்லற பையன் என்ன பண்றான், ரொம்ப நேக்கா தமிழ் தேசியம் ஒருமைப்பாட்டை தான் பேசுது. ஆனா நீங்க பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, நீங்க பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ போலி டாக்டர் தான் இருக்கணும். மருத்துவமனை வச்சு நீ பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருப்ப. அதுல ஏதாவது தப்பிக்க வழி தேடினா இந்த பொறிக்கு பையனை தலைவனா ஏத்துக்கிட்டு இதுல வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவனை தோணுனா பெரிய ஊழல் சிக்கவோ பெரிய பொறுக்கித்தனங்கள் சிக்கவோ வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ்வோம், நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோமே தவிர இது வன்முறை அல்ல. இப்படி நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது எங்களோட அடிப்படை உரிமை, மாற்று கருத்து இல்லை. நீ தான் ஆளுவ, கேளு. தமிழன் தமிழ்நாட்டை ஆளட்டும், மாற்று கருத்து இல்லை. நீ மக்கள்கிட்ட இது வந்து இப்போ ஒரு மன்னராட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. வாரிசு அடிப்படையில் இவனுங்கள் மொழியிலே சொல்லணும்னா விஜயநகர பேரரசு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. தெலுங்கு மன்னர், அவரை எதிர்த்து வாங்க புரட்சி பண்ணுவோம், போர் வாங்க, எல்லா மக்களும் அவனை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்போம், தமிழர்களை தமிழன் தான் ஆள வேண்டும், விஜயநகர பேரரசை எதிர்த்து போர் பண்ணுவோம். எப்படி? அதைத்தானே அங்கே ஈழத்தில் மேதகு என்ன பண்ணாரு? என்ன நடந்துச்சு அங்கே? எதனால தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும்ங்கிற நிலைப்பாட்டுக்கு அங்கே வராங்க. ஒன்று சேர்ந்தே வாழ முடியாத சூழல் உருவாக்கப்பட்டதனால், திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதனால், அப்போ தமிழனுக்கு அங்க தனி ஈழம்தான் ஒரே தீர்வு அப்படின்னு பல தசாப்தங்களின் போராட்டத்தின் அனுபவத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டதன் விளைவாக அங்க தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும், தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும்னா முதலமைச்சர் ஆகிறது இல்லை, எங்களை நாங்கள் ஆண்டுக்கிறோம், ஆட்சி செஞ்சுக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு நாடு கொடுத்துருங்க, நாங்கள் நாடுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போராடினாங்க. இங்கே தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னா
தமிழ்நாடு இந்தியாக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து போய் தமிழ்நாட்டில இருந்து மூப்பனார் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, காமராசர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். அப்ப இந்தியாவை யார் ஆள்றது? குஜராத்தி ஆளுனா போதுமா? குஜராத்தை சேர்ந்தவனே ஆண்டுகிட்டு இருந்தா போதுமா? பண்ணலாமா? அப்படி சரியா? அந்த வாதம் சரியா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு நீ ஒரு கோரிக்கை வைக்கிறன்னா, எப்போ வைக்கலாம்? நீ வந்து ஒண்ணு மன்னர் ஆட்சி காலத்துல வேறொரு இனத்தை சார்ந்த மன்னன் வழி வழியா ஆண்டுகிட்டு இருக்கான். அப்போ மக்களை நீ புரட்சி பண்ண கூப்பிடும்போது அந்த வாக்கியத்தை நீ முன் வைக்கலாம். அப்படி இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீ தனிநாடு கோரிக்கை வைக்கிற, இந்தியாவோட நாங்க சேர்ந்து இருக்க மாட்டோம், இந்தியாவின் கட்டுப்பாட்டில் ஒருபோதும் வேறு ஒரு மாநிலத்தை சார்ந்த வேறொரு தேசிய இனத்தை சார்ந்தவனோட ஆதிக்கத்துல ஆட்சியின் கீழே நாங்க இருக்க மாட்டோம், அதனால தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறோம், தனிநாடு கேட்கிறோம், தனிநாடு தான் எங்களோட தமிழ் தேசியம் பேசுற பார்ப்போம், பேசு. சரி, நீ இப்படி கூட டைரக்டா பேசுவேனா? பிரிவினைவாத தடை சட்டத்தை நீக்குங்கன்னு போராடு, பேசிப்பாரு, போராடிப்பாரு. ஏதாவது ஒரு மாநில உரிமைக்கு பேச துப்பு இருக்கா இந்த கும்பலுக்கு? இப்படி சம்பந்தமே இல்லாம தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும், யார் தமிழர்கள், எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் மூத்திரம் கொடுங்க, நாங்க போய் டெஸ்ட் பண்ணி லேப்ல பார்த்துட்டு வந்துடுறோம். நீ பல் டாக்டர் தானடா, மூத்திர டெஸ்ட் பண்ற லேப் எல்லாம் கூட வச்சிருக்க நீ? ஒவ்வொரு முறையும் காவி பிரச்சனை வரும்போது கர்நாடகாவில் தமிழ் அடிக்கிறாங்க. ஒருபோது தமிழை கர்நாடகாவை மக்கிறது இல்ல. கர்நாடகாவில் தமிழர்களை அடிக்கிறாங்க, அங்க தமிழர்களை அடிச்சாங்க, இங்க தமிழர்களை அடிச்சாங்க, ஒருபோதும் தமிழன் வந்து யாரையும் அடிக்கிறது இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஏத்துக்கிறோம். தமிழன் வந்து அதாவது இந்த மாதிரி சங்கிகளோட சூழ்ச்சியில வீழ்ந்து மற்ற தேசிய இனத்தின் மீது, மற்ற எளிய மக்களின் மீது வெறுப்பை கக்கி அவர்களை தாக்குதல்களுக்கு உள்ளாக வன்முறை செலுத்தக்கூடிய ஒரு இனம் கிடையாது தமிழன். அவன் வந்து பகுத்தறிவு கொண்டவன், அவன் அரசியல் புரிதல் கொண்டவன், அதனால அந்த மாதிரி செய்ய மாட்டான், அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இவனுக்கு அதை சொல்ல யோகியதை இருக்கா? இவனுக்கோ இவங்க அண்ணன் தலைவன் ஒருத்தர் இருக்கானே பொம்பளை பொறுக்கின துரோகி, அவனுக்கோ அதை சொல்ல யோகியம் இருக்கா? பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படின்னு இவன் என்ன பேசினான், இவங்க அண்ணன் என்ன பேசினான் கேட்டுட்டு தான் இருந்தோம். பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். ஒரு நாளும் பிரபாகரனே அப்படி பேசியது கிடையாதே. என்னைக்காவது சிங்கள பெண்கள் குறித்து மேதக அவர்கள் தவறா பேசியிருப்பாரா? சிங்கள ஆண்கள், சிங்கள மக்களையே அவர்கள் வெறுத்தது கிடையாதே. அவர் அந்த மாதிரி வெறுப்போட அணுகியது கிடையாதே. அப்படி வெறுப்பரசியல் அவங்க செஞ்சதே கிடையாதே. ஆனா இந்த குடிகார பொம்பளை பொறுக்கி இனத்துரோகி பைய பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால்னு எவ்வளவு கொச்சையா ஆபாசமா சிங்கள இன பெண்களை பண்ணுவேன்னு பேசினான்றதை நம்ம கேட்டுட்டு தானே இருந்தோம். இவன் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் பேசின பெண்களை அவ்வளவு ஆபாசமா, இந்த சாட்டை துரமுருகன் ஒரு எச்ச பொறுக்கி இருக்கானே பொம்பளை பொறுக்கி, அவன் எவ்வளவு கேவலமா பேசி அந்த அது அவனை எல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னைக்கு விஜய் அவன் எடுத்து பேசுறான் கலாய்க்கிறான் அப்படின்றதுக்காக பேச வச்சுக்கிறீங்க. அவன் அவ்வளவு ஆபாசமான அருவருக்கத்தக்க ஜென்மம். அவனை கூப்பிட்டு போய் மேலே ஏற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? தமிழன் திருப்பி அடிக்க மாட்டான், ஒரு நாளும் அடிச்சதில்லை அப்படின்னா அப்போ இந்த பொம்பளை பொறுக்கி சைமன் வந்து தமிழன் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறியா? வாஸ்தவம் தான், உண்மைதான். கர்நாடகாவில் தமிழன் அடித்தாலும் தமிழன் எங்கேயும் திருப்பி அடிச்சதில்லைன்னா வன்முறையில் வீணான எளிய மக்கள் அடிச்சதில்லை. அப்போ அப்படி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவன் தமிழன் இல்லை தானே. நாங்க தெளிவா இருக்கோம், தமிழன் பிறப்பால் இருப்பது கிடையாது, உணர்வால் இருக்கான் அப்படின்னு. தமிழனுக்கு பிரச்சனைன்னா, ஒரு மனிதனுக்கு சக மனிதனு பிரச்சனையில இருக்கான்னா அவனுக்காக இறங்கும் குணம் கொண்டவன் தமிழன். இந்த மாதிரி அறத்தோட எளிய மக்களின் மீது வன்முறை செலுத்தாம இருக்கான்னா அவன் தமிழன். அப்போ இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் இந்த இன துரோகி பொம்பளை பொறுக்கி வந்ததே இல்லை அப்படின்றத இந்த சில்லறப்பைய ஒத்துக்கிறானா? அது மட்டும் இல்லை, இங்க எளிய மக்கள், வடநாட்டு மக்கள், கூலி தொழிலாளிகள் உணவுக்காக குறைந்த கூலிக்கு இங்க வந்து மாடு மாதிரி வேலை செய்யறான். நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு இந்திக்காரன் இங்க இருப்பான்னு நினைக்கிறேன், பூரா பையன் மேலே கேஸை போடுறா, இந்த அவன் மேல போடுறா, கஞ்சா கேஸ் போடுறா, இந்த அவன் மேல போடுறா, பொம்பளை கேஸ் போடுறா, ஈவ்டீசிங் கேஸ் போடுறா, பூரா பையிலையும் பிடிச்சி உள்ள போட்டுருவேன், அடிச்சு துரத்திடுவேன் பேசுன எந்த பொறுக்கி புறம்போக்கு எவன்டா பேசுனா? சொங்கி சோனங்கி இருக்கனால நீ ஆட்டங்காட்டி கலையில நீ என்னை மாதிரி ஒரு காட்டான் உட்கார்ந்தவரை வந்து பாரு நீ என்ன நடக்குது. சரிச்சு ஓடுவான் இந்திக்கார பையெல்லாம் அவனே பட்டி கட்டி அவனே போயிட்டு இருப்பான். எத்தனை பேரை இங்கிலிக்கு பத்து வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிடுவான். கஞ்சா வச்சிருந்தான் போடுற, அவின் வச்சிருந்தான் போடுற, பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் கற்பழிச்சு போடுற, அங்கோட பாலியல் சொல்ல போடுற, ஒரு 1000 பேரை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க,
அப்போது இதுலேருந்து தெளிவாக தெரியுதா, இவனுங்க பேசுகிறது தமிழ் தேசியமும் கிடையாது, இவனுங்க பேசுனது தமிழனுக்கான அறமும் கிடையாது, இவனுங்க பேசுறது அரசியலே கிடையாது, மனித நேயமற்ற செயல். இன்னும் நம்ம ரொம்ப குறிப்பாக சொன்னோம்னா மனித நேயமற்ற ஒரு செயலை அரசியலாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற இனத்துரோக கும்பல் தான் இந்த கும்பல். இவர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். இவனுங்க தோழர் திருமுருகன் காந்தி சொன்ன மாதிரி தமிழனுக்கு மானமும் ரோஷமும் இருக்கு அப்படின்னா பாஜக காரங்கூடியும் இந்த மாதிரி திருட்டு பயல்கள் என்டிகே காரங்கூடியும் தமிழ் மண்ணில் எங்கேயுமே பறக்க முடியாது, பறக்காது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம மீண்டும் நினைவூட்ட கடமைப்படுத்திருக்கோம். அந்த இலக்கை நோக்கி நம்ம நகரும். தமிழ் மண்ணில் பாஜக கொடியோ சங்கி சீமானோட கொடியோ இந்த மண்ணில் பறக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நம்ம நகருவோம். அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.